என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு அவர் வந்து சாமியார் மாதிரி தெரியல, என்னுடைய பார்வையில் வந்து அவர் ஒரு பெரியார் மாதிரி தெரிகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். எதிர்மறையாக செயல் செஞ்சால் இப்படி தான் ஆகும். நாம் தேடி அந்த முள் செடி மட்டும் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது சரி. கோவம் வந்தப்போ முள் செடி எது மாமரம் எதுன்னு பார்க்க முடியாது, எல்லாம் வெற்று மாதிரி ஆயிடும். பெரியார் வந்து சாதி இல்லைன்னு சொன்னார், மதம் இல்லைன்னு சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொன்னார். இந்த மாதிரியான சூழல்களில் போய் சிக்கி கொண்டு மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க வேண்டாம், பகை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நீங்களும் சொல்கிறீங்க. முதல் முறையாக நம்முடைய ஈஷா யோகா மையத்துக்கு வந்து உங்களுடைய பேச்செல்லாம் கேட்ட பிறகு ஒரு 8 நாள் அந்த ஹோல்னஸ் ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போது உங்களுடைய கருத்து வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு கருத்தாக, சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் கடவுள் அது இதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை திணிக்கிற போக்கு இல்லாமல் மனிதர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அகச்சூழ்நிலையில் அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அவனுடைய உளவியல் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை உடையதாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து உங்களுடைய கருத்தில் எனக்கு தென்பட்டது. அப்போ தான் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு அவர் வந்து சாமியார் மாதிரி தெரியல, என்னுடைய பார்வையில் வந்து அவர் ஒரு பெரியார் மாதிரி தெரிகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அதை கூட அரசியல் ரீதியாக பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. போய் ஒரு சாமியாரை பார்த்துட்டு திருமாவளவன் வந்து பெரியார்னு சொல்கிறாரு அப்படின்னு. பெரியார் வந்து சாதி இல்லைன்னு சொன்னார், மதம் இல்லைன்னு சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொன்னார். இந்த மாதிரியான சூழல்களில் போய் சிக்கி கொண்டு மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க வேண்டாம், பகை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ இருக்கிற ஏதோ ஒரு அநியாயத்துக்கு எதிர்மறையாக அவர் அதை சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். நான் எந்த ஒரு சூழ்நிலைக்கு எதிர்மறையாக சொல்ல, என் உள்ளத்தில் உணர்ந்த உண்மை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அது சரியா சரி. சமூகத்து சூழ்நிலைக்கு எதிர்மறையாக நான் பேசுகிறேன். இல்லை, நீங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணாமல் கருத்து சொல்கிறீங்க. பெரியார் விமர்சனம் பண்ணி சொன்னார். பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த காவி துணியை பார்த்து நம்பி ஏமாந்து போயிடுறாங்க, அல்லது மத அடிப்படையில் போய் சாதி அடிப்படையில் போய் சிக்கிக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அது அவர் எதிர்மறை அணுகுமுறை, உங்களது நேர்மறை அணுகுமுறை. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த பூத்தோட்டத்தில் போனீங்க, இதில் ஒரு 4-5 முள்ளுச்செடி இருந்தது, நல்லா குத்திடுச்சு உங்களுக்கு. ஆமாம். குத்துனோட நீங்கள் வந்து இங்கே உட்காந்து என்ன சொன்னீங்க, இந்த செடியெல்லாம் நம்ம குத்துது, ஒரு செடி இல்லாமல் பண்ணிடு இந்த தோட்டத்தில் என்ன எல்லாருக்கும் உங்கள் சைடு சொல்லிட்டீங்க. எல்லாம் போய் வெட்டி போட்டாங்க. பூச்செடி இருந்தது, மாமரம் இருந்தது, பல விதமான மரங்கள் எல்லாம் போச்சு. அது சரி சரி. எதிர்மறையாக செயல் செஞ்சால் இப்படி தான் ஆகும். நாம் தேடி அந்த முள் செடி மட்டும் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது சரி. கோவம் வந்தப்போ முள் செடி எது மாமரம் எதுன்னு பார்க்க முடியாது, எல்லாம் வெற்று மாதிரி ஆயிடும்.